இந்த சம்பவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தையில கிட்டத்தட்ட 9 பேர் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதில் 3 குழந்தைகள், அதில் 3 சின்ன பசங்க மேஜரான அஃபென்ஸ் செஞ்சுருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்படின்னும் போது அவங்கள வந்து மைனர்ன்ற காரணத்துக்காக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காமலாம் இருக்க முடியாது. இது போக்சோன்றதை வந்து அவங்க வீட்டில் இருக்க யார் பேரண்ட்ஸே இதில் இன்வால்வ் ஆகிருந்தா கூட, என்னதான் பெற்று வளர்த்த அப்பா அம்மாவாக இருந்தால் கூட, அவங்க இதில் இன்வால்மெண்ட் இருக்குன்னா கூட போக்சோ சட்டம் அவங்க மேலே பாயும். இன்னைக்கு போக்சோ கேஸுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்து ஒரு டேட்டா ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா கிட்டத்தட்ட 28.9% பெண் குழந்தைகள் அவங்க வாழ்நாளில் ஏதோ ஒரு வகையான இந்த மாதிரி செக்ஷுவல் டார்ச்சலுக்கு உள்ளாகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு குழந்தை இந்த மாதிரி சுற்றி இருக்கவங்களால பாதிக்கப்படுது அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஸ்டேஷனுக்கு கூட போய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. 1098 அப்படின்ற சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு நம்ம கால் பண்ணி சொன்னோம்னா கூட அது ஆக்ஷன் அங்கே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கேருந்து நமக்கு எல்லா ப்ரொசீடிங்ஸும் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ என்னென்னா இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சார் இந்த மாதிரி நடந்திருக்கு, எங்கள் குழந்தை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்கன்னா அந்த போலீஸ் அதிகாரி வந்து இல்லை இது எங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, ஜூரிஸ்டிக்ஷன்றது எங்களுடைய வரையறைக்குள்ளே நீங்கள் இல்லை, நீங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லி இந்த விஷயத்தில் அலக்கழிக்க முடியாது. அது என்ன ஜூரிஸ்டிக்ஷனாக இருந்தாலும் அந்த காவல்துறை அதிகாரி அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கணும். குழந்தைய நீ ஸ்டேஷனுக்கு வாங்க, குழந்தைய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க, ஸ்டேஷனில் வச்சு விசாரிப்போம்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு போக்சோ ஆக்டிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச தண்டனையா என்ன இருக்குன்னு கேட்கு 10 வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகிட்ட நடந்துச்சுன்னா 10 வருஷம் ஜெயில் தண்டனையிலேருந்து 20 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் போகும். ஒரு பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் நடக்கணும், ஒரு குழந்தைய தொற்றுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இங்கே ஒரு பேட் டச் செய்யப்பட்டாலே அது வந்து போக்சோக்கு கீழே குற்றம் தான். குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே 10 முதல் மே 20 வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் எதிரான வன்முறைகள், பாலியல் ரீதியிலான சுரண்டல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் திருப்பூர்ல 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு ஏற்பட்டு அவங்க வந்து 4 மாதம் கர்ப்பிணியா இருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் வச்சு நம்ம பொதுவான ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர முடியாது, நிறைய நடக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய பார்வை என்ன ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல? இல்லை நம்ம பொதுவான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி நிதர்சனமான உண்மையாக என்ன இருக்குன்னா, தினம் தினம் இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம செய்தித்தாள்களில் படிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னே பாண்டிச்சேரியில் தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவத்தை 9 வயது சிறுமி. ஆமாம், இப்போ இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மனநல மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு வியாதின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு குழந்தைகளை பார்க்கும்போதே இந்த மாதிரி எண்ணத்தோடு தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த சம்பவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தையில கிட்டத்தட்ட 9 பேர் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதில் 3 குழந்தைகள், அதில் 3 சின்ன பசங்க, 15, 16, 17 3 பேர் அதில் மைனர். இப்போ அவங்க இந்த மாதிரி இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னா அப்போ இந்த சொசைட்டியில் எப்படி குழந்தைகளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியுன்ற ஒரு பயம் எல்லா பெற்றோர்களுக்குமே வருது. சிறுவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 9 பேர்ல 3 பேர் சிறுவர்கள்னாலும் மீதி 6 பேர் வந்து அடல்ட்டா இருக்காங்கல்ல. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ண வேண்டியிருக்கீங்க? இங்கே பேரண்ட்ஸ் நம்ம என்ன செய்யணும்னா, எப்பயுமே ஒரு பெண் குழந்தைய தான் நம்ம அந்த குட் டச் பேட் டச் அப்படின்ற கான்செப்டை சொல்லி வளர்ப்போம். அது மட்டுமே இங்கே பத்தாது நிச்சயமா. இங்கே ஆண் குழந்தைகள் கிட்ட சொல்லி வளர்க்க வேண்டியது இருக்குது. ஒரு பெண் குழந்தைய எப்படி பார்க்கணும், ஒரு பெண்ணை ஒரு சமூகத்தில் எப்படி மதிக்கணும் அப்படின்றத ஆண் குழந்தைகளுக்கு முக்கியமாக சொல்லி தர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா போக்சோ ஆக்ட் கீழே ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தீர்வு கிடைக்குதுனாலுமே பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடியவங்களா இருக்கிறது பெண்கள் தான். அப்போ நம்ம பெண்களை வந்து நீ சரியான உடையை உடுத்தணும், நீ எல்லார்ட்டையும் பார்த்து பேசணும், நீ கராத்தே கற்றுக்கணும், நீ தற்காப்பு கற்றுக்கணும்னு சொல்கிறதே நம்ம வேலையாக இருக்கக்கூடாது. ஆண் குழந்தைகள் கிட்ட உங்க சக மாணவியை நீ எப்படி நடத்தணும், அவங்களை நீ எப்படி பார்க்கணும் அப்படின்ற அந்த எஜுகேஷனை நம்ம கொடுத்தோம்னா தான் அதன் மூலியமா செல்ஃப் டிசிப்ளின் வரும். இப்போ என்னதான் சட்டம் இருக்குது, இன்னைக்கு போக்சோ சட்டம் இருக்குது, 2012 இருந்து போக்சோ சட்டம் இருக்குது. ஆனால் இந்த குற்ற சம்பவங்கள்லாம் குறைஞ்சிருச்சான்னு கேட்டால் இல்லவே இல்லை. எப்பயுமே சட்டம் ஒரு குற்றத்தை குறைக்கவே குறைக்காது. தனி மனித ஒழுக்கம் தான் அந்த குற்றத்தை குறைக்கும். அந்த தனி மனித ஒழுக்கத்தை பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி வழக்கு வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். இந்த கேஸ்ல எனக்கு என்னன்னா, பாதிக்கப்பட்டதும் ஒரு 17 வயது சிறுமி, பாதிப்புக்கு உள்ளாக்குனவங்கள்ல இருக்கவங்களும் 3 பேர் வந்து சிறுவர்கள். ஸோ இந்த இடத்துல போக்சோ ஆக்ட் எப்படி ஒர்க் ஆகும்? இல்லை, இப்போ பாதிக்கப்பட்டவங்க சைட்ல இருந்து தான் இந்த ஆக்டை நம்ம பார்க்க முடியும். இது வந்து சில்ட்ரன் சென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய நிறைய சட்டங்கள் வந்து விமன் சென்ட்ரிக்காக இருக்கும். இப்போ போக்சோன்றது அது சில்ட்ரன் சென்ட்ரிக் தான்.
இப்போ அது பாதிக்கப்பட்டது அந்த குழந்தைனா, அதை பாதிப்பு உள்ளாக்குனது ஒரு குழந்தையா இருந்தாலும் அவங்க போக்சோக்கு கீழே தான் வருவாங்க. இப்போ அதில் 3 சிறுவர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணதா நான் படிச்சுட்டு வந்தேன். இப்போ இருந்தாலுமே அவங்க குழந்தைகளா இருந்தாலுமே அவங்களையும் போக்சோக்கு கீழே தான் சட்டம் பாவிக்கும். ஏன்னா செஞ்சிருக்கக்கூடிய குற்றம் ரொம்ப பெரிய குற்றமா இருக்குன்றதுனால அவங்கள வந்து குழந்தை விக்டிம் சைடுல இருந்து தான் பார்க்கணும். விக்டிம் சைடுல இருந்து தான் விக்டிம் மைனர் அப்படின்னா அது போக்சோ தான். போக்சோ தான். சிறாருக்கு எதிரான குற்றம் தான். கண்டிப்பா அப்படிதான் வரும். இப்போ அவங்க செஞ்சிருக்கிறது வந்து மேஜரான அஃபென்ஸ் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து இப்போ பிரெக்னெண்டா இருக்கா. அப்படின்னும் போது அவங்கள வந்து மைனர்ன்ற காரணத்துக்காக அவங்க மேல ஆக்ஷன் எடுக்காமலாம் இருக்க முடியாது. இது போக்சோன்றது வந்து அவங்க வீட்ல இருக்க யாரு பேரண்ட்ஸே இதுல இன்வால்வ் ஆயிருந்தா கூட, என்னதான் பெத்து வளர்த்த அப்பா, அம்மாவா இருந்தா கூட, அவங்க இதுல இன்வால்வ்மென்ட் இருக்குன்னா கூட, போக்சோ சட்டம் அவங்க மேல பாயும். சட்டத்த பொறுத்தவரைக்கும் சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப இந்தியால இருக்க எல்லா சட்டமுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா, மக்கள் திருப்பி திருப்பி தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சட்டத்து மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்ல, பயம் இல்லன்ற காரணத்தினால தான், இன்னைக்கு போக்சோ கேஸுகள் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய வளர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்து ஒரு டேட்டா ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, கிட்டத்தட்ட 28.9% பெண் குழந்தைகள் அவங்க வாழ்நாள்ல ஏதோ ஒரு வகையான இந்த மாரி செக்சுவல் டார்ச்சருக்கு உள்ளாகுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ்? 28.9% அப்படின்னு சொல்லி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. ஆனா இப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல இருந்து 65% மட்டும்தான் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது. அப்போ ஒரு 35% கேஸே ரிஜிஸ்டர் ஆகல. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த போக்சோ விஷயத்துல நிறைய இன்வால்வ் ஆகக்கூடிய ஆட்கள் யாருன்னா, க்ளோஸ் சர்க்கிளா இருக்கவங்க தான். அந்த ஃபேமிலிக்கு க்ளோஸா இருக்கக்கூடியவங்க தான். அப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த போக்சோ விஷயத்துல நிறைய செய்றாங்க. அப்போ இது முக்கியமா இது ஒரு நம்பிக்கை துரோகம்ன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா குழந்தைய பார்த்துக்க சொல்லி ஒரு இடத்துல நம்ம விட்டுட்டு போறோம்னும் போது, அப்ப ஒண்ணும் தெரியாத அந்த பச்சை குழந்தை கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க. இப்போ இது வந்து சொந்தக்காரங்க செஞ்சாலும் தப்பு தான். இல்ல பக்கத்து வீட்ல இருக்கக்கூடிய ஒரு மைனர் சைல்டு அது வெதர் பாயா இருக்கலாம், கேர்ளா இருக்கலாம். அவங்க இதில் இன்வால்வ் ஆகியிருந்தா கூட அதுவுமே தப்பு தான். அவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சிறார்கள் அப்படின்னும் போது போக்சோ ஆக்ட் கீழே அவங்க கைது செய்யப்படுறாங்க, இல்ல சிறார் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும்? அண்ட் 9 பேர்ல இந்த 6 பேர்ல இருந்து அவங்க எந்த வகையில தனித்துவமா பார்க்கப்படுவாங்க? அவங்க மைனர்ன்றதுனால ஒரு சில இதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குமே தவிர, மத்தபடி அவங்க செய்த குற்றத்தினுடைய தன்மை பொறுத்து அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கணுமோ அது நிச்சயமா அவங்களுக்கு கிடைச்சு தான் ஆகும். ஏன்னா இன்னைக்கு போக்சோல வந்து பார்த்தீங்கன்னா, சினாரியோவே கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்லாம் ஜென்ரலா இந்த மாரி ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகக்கூடியவங்க பெரும்பாலும் அடல்ட்ஸா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சின்ன பசங்க எல்லார் கையிலயுமே டெக்னாலஜி வந்துருச்சு, ஃபோன் வந்துருச்சுன்ற காரணத்தினால, எப்படி டெக்னாலஜி ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யுன்ற மாரி, அவங்க நெறைய விஷயத்துக்கு முன்ன இருந்தே பழக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நெறைய குற்ற சம்பவங்கள அவங்க அத பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க. அதனால குழந்தைகளும் இந்த விஷயத்த செய்றாங்க. மைனர் பசங்களும் இந்த விஷயத்த செய்றாங்க. அவங்க மேலயும் சட்டம் நிச்சயமா அதனுடைய கடமையை செய்ய தான் செய்யும். அவங்களுக்கு தண்டனை கிடைச்சு தான் தீரும். அவங்க குழந்தைன்ற காரணத்தினால அவங்க இதுலருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. அதிகபட்ச தண்டனை என்ன போக்சோல? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் போக்சோனா என்ன? நம்ம எப்படி நமக்கு ஏதோ ஒரு அபியூஸோ இல்ல அசால்ட்டோ நடந்திருக்கு அப்படின்னா போக்சோவை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஒண்ணும் இல்ல. இப்போ போக்சோன்றது என்னன்னா 2012ஆம் ஆண்டு வருது. இது நெறைய இடத்துல நம்ம போக்சோன்ற வார்த்தைய திருப்பி திருப்பி கேள்விப்பட்டிருப்போம். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்சுவல் அஃபென்சஸ். இது வந்து ஆண் குழந்தைகளுக்கும் பொருந்தும், பெண் குழந்தைகளுக்கும் பொருந்தும். ஏன்னா இன்னைக்கு பெண் குழந்தைகள் மட்டும் பாதிக்கப்படுறாங்கன்னு இல்ல. நம்ம நெறைய செய்திகள் படிப்போம். ஆண் குழந்தைகளும் இந்த மாரி செக்சுவல் ரீதியா உண்மை அது. டார்ச்சர் செய்யப்படுறாங்க. அப்படின்னும்போது, ஒருவேளை ஏதாவது ஒரு குழந்தை இந்த மாரி சுத்தி இருக்கவங்களால பாதிக்கப்படுது அப்படின்னு நெனச்சோம்னா, நம்ம ஸ்டேஷனுக்கு கூட போய் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. 1098 அப்படின்ற சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பருக்கு நம்ம கால் பண்ணி சொன்னோம்னா கூட, அது ஆக்ஷன் அங்க எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அங்கருந்து நமக்கு எல்லா ப்ரொசீடிங்ஸும் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க. நிறைய பேருக்கு இந்த 1098 அப்படின்ற ஹெல்ப்லைன் நம்பர் தெரியாதுல்ல. ஸோ டைரக்டா போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன? இருக்கு. அண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ விமன் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, சில்ட்ரன் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, அவங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, சார் இந்த மாரி நடந்திருக்கு. எங்க குழந்தை இந்த மாரி பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்றாங்கன்னா, அந்த போலீஸ் அதிகாரி வந்து, இல்ல இது எங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல. ஜூரிஸ்டிக்ஷன்றது எங்களுடைய வரையறைக்குள்ள நீங்க இல்ல. நீங்க அந்த ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லி இந்த விஷயத்துல அலக்கழிக்க முடியாது. அது என்ன ஜூரிஸ்டிக்ஷனா இருந்தாலும் அந்த காவல்துறை அதிகாரி அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கணும். அதே மாதிரி கம்ப்ளைண்ட் எடுத்த 30 நாளுக்குள்ளவே அதுக்கான ப்ராப்பரான எல்லா ரெக்கார்டிங்ஸ், எவிடன்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க செஞ்சு முடிக்கணும். அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையோட ஐடென்டிட்டியை எந்த காரணம் கொண்டும் வெளியே கொடுக்க கூடாது. அதை வெளியே யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அந்த குழந்தை பேரை. இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் போலீஸ் அதிகாரி யாரா இருப்பாங்கன்னா,
இந்த விஷயத்த விசாரிக்கக்கூடியவங்க ஒரு பெண் அதிகாரியாக தான் இருக்கணும். அதே மாதிரி குழந்தைய நீ ஸ்டேஷனுக்கு வாங்க, குழந்தைய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க, ஸ்டேஷனில் வச்சு விசாரிப்போம்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு போக்சோ ஆக்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தை விரும்புச்சுன்னா குழந்தை வீட்டுக்கு போகலாம். 18 வயசு கீழே கீழே இருக்க இருக்க குழந்தை, பாதிக்கப்பட்ட குழந்தை, அவங்க வீட்டுக்கு போய் போலீஸ்காரங்க என்ன நடந்துச்சு, என்ன சம்பவத்தை சொல்லுங்கன்னு சொல்லி வீட்டில் போய் கேட்கலாம். அப்படியும் இல்லை, வீடும் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க இதை பற்றி பேச அப்படின்னா, அவங்க என்ன இடத்த கம்ஃபர்டபுளாக சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கே போலீஸ் அதிகாரி போய் அவங்க சொல்கிற தகவலெல்லாம் அவங்க சேகரிச்சுக்கிட்டு வரணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ கோர்ட்டில் இந்த விஷயம் ப்ரொசீடிங்ஸ் வரும்போது இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ், இந்த குழந்தை வந்து கோர்ட்டில் அப்பியர் ஆகும்போது யாரால பாதிக்கப்பட்டுச்சோ அந்த நபர் முன்னாடி இந்த குழந்தைய காட்டவே கூடாது. அந்த நபர் இந்த குழந்தை முன்னாடி வரக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு அது ஒரு சைல்டுஹுட் ட்ராமாவாக வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அது கடைசி காலம் வரைக்கும் அந்த மன அழுத்தம் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதனால அந்த நபர் இந்த குழந்தை கண் முன்னாடி அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வரக்கூடாது. ஜட்ஜ் முன்னாடி அந்த குழந்தை, அவங்க குழந்தைக்கு கூட இருக்கக்கூடிய பெற்றோர்கள் யாரெல்லாம் அந்த குழந்தை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுதோ அவங்கள வச்சுட்டு அந்த குழந்தை கோர்ட்டில் நின்று என்ன நடந்துச்சோ அதை சொல்ல முடியும். அதே மாதிரி ஒருவேளை அந்த குழந்தை ஃபிசிக்கலாக சேலஞ்சாக இருக்காங்க, இல்லை மென்டலாக ஏதாவது சேலஞ்சாக இருக்காங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சு ஹையர் பண்ணுற அளவுக்கு எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் போக்சோ சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு சட்டம். ஓகே, பட் இதில் அதிகபட்ச தண்டனையா என்ன இருக்குன்னு கேட்டேன். போக்சோவில் அதிகபட்ச தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செக்ஷன் 4ல் வந்து பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் கிரைம்ஸ், அதில் வந்து 10 வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகிட்ட நடந்துச்சுன்னா 10 வருஷம் ஜெயில் தண்டனையிலிருந்து அதிகபட்சம் ஆயுள் தண்டனை வரைக்கும் போறதுக்கான குறைஞ்சது 10 வருஷம். குறைஞ்சது 10 வருஷம். இதுவே 16 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகிட்ட இது நடந்துச்சுன்னா அதே செக்ஷன் 4ல என்ன சொல்றாங்கன்னா குறைஞ்சது 20 வருஷம் ஜெயில் தண்டனை, அதுல இருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து செக்ஷன் 6 ஆஃப் போக்சோ ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் அஃபென்சஸ். அக்ரவேட்டட்னா என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு குழந்தைய கொண்டு போய் நம்ம நம்பி விடுவோம் பார்த்தீங்களா, இப்போ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லை ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் விடும்போது அவங்க அதிகார வரம்புக்கு மீறி அதிகார துஷ்பிரயோகம் செய்து அந்த குழந்தைகிட்ட தப்பா நடந்துக்கிறாங்கன்ற பட்சத்துல அவங்களுக்கும் 20 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் போகும். கூட இந்த எல்லா விஷயங்களிலையும் ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைன் எதுக்காகனா அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய மருத்துவ செலவுக்காக அந்த ஃபைனை போடுவாங்க. இப்போ இந்த மாதிரியான நிறைய தண்டனைகள் போக்சோ ஆக்ட் கீழே கிடைக்குது. இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம் திருப்பூர் கேஸ்ல அப்படின்னா 17 வயசு, அதுக்குள்ளேயே 4 months பிரெக்னென்ட். ஸோ அவங்களுக்கான ஃபிசிக்கலி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்லாம் நிறைய இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இந்த மாதிரியான செக்ஷுவல் அசால்ட் கேஸில் ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அபார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது லீகலா? அண்ட் இதுவும் இவங்க சில்ட்ரனாக வேற இருக்காங்க. ஸோ அப்படி அந்த கேஸில் அபார்ட் பண்ணுறது லீகலா எப்படி? இல்லை, இது கோர்ட்டினுடைய பவர் தான் ஃபுல்லாக. அங்கே ஜட்ஜு இந்த விஷயத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு அவங்க அதுக்கான தீர்ப்பை தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்டாக அது அபார்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது அன்வான்டாக நடந்த விஷயம் தான், அவங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நடந்த விஷயம். அதனால அந்த விஷயத்த அந்த குழந்தைய அவங்க கேரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், அவங்க மைனர்ன்றதுனால ஃபிசிக்கலாகவும் அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்காது. அதனால மோஸ்ட்டாக கோர்ட் வந்து அதை அபார்ட் பண்ண தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவங்க ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்க்கு, அவங்களுக்கு மென்டல் கவுன்சிலிங், இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு கோர்ட்டே ஹெல்ப் பண்ணுமா? எல்லாத்துக்குமே நமக்கு கோர்ட்டே ஹெல்ப் பண்ணும். ப்ரொசீடிங்ஸ்ல இருந்து, அதாவது அந்த கேஸ் ரிஜிஸ்டர் ஆனதுலேருந்து அந்த குழந்தைய ஃபுல் அண்ட் ஃபுல் கோர்ட் டேக் ஓவர் பண்ணி அவங்கள பார்த்துப்பாங்க. நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும்னா, நம்ம போய் சொன்னா ஃபேமிலியோட பிரஸ்டீஜ் போயிடும், நம்மளை பற்றி நியூஸ்லலாம் போட்டுருவாங்க, அது ஒன்று. ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண மாட்டாங்கன்னு அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க. பட் அதுக்கு அடுத்தடுத்து இருக்குல்ல, கோர்ட்டுக்கெல்லாம் போய் அலைய முடியாது, கேஸ் போடணும், வக்கீல் ஃபீஸ் கொடுக்கணும், இப்படி இவ்வளோ இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே நமக்கான ரைட்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது எல்லாமே கோட் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு. கண்டிப்பா. இப்போ என்னன்னா, பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து இந்த மாதிரி வெளியே பேச பயப்படுறதுனால தான் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு கணக்கு சொல்லியிருந்தோம், அதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வெளியே வந்து சொல்றதே இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது, இதை வெளியே சொன்னோம்னா நாளைக்கு நம்ம குழந்தையுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்றது. இதில் வந்து ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணவே கூடாது. அது கோர்ட்டாக இருக்கலாம், போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், மீடியாவாக இருக்கலாம், யாருமே ஒரு குழந்தையுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாது. போக்சோ ஆக்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தையினுடைய பேர் மட்டும் இல்லாமல் அவங்க நெய்பர்ஸோடைய பேரை கூட சொல்லக்கூடாது. 7வது தெருவில் 2வது வீட்டுக்கு பக்கத்தில் இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு சொன்னாலே அவங்க யாருன்னு தெரிஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஷியலாக வச்சிருக்கணும், அந்த குழந்தையினுடைய பிரைவசியை இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி போக்சோ ஆக்டே சொல்லுது. அதனால நிச்சயமா நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கானா இதை பற்றி எதையுமே யோசிக்காம தப்பு செஞ்சவங்க நிச்சயமா தண்டனை அனுபவிக்கணும். இந்த ஒரு குழந்தை மட்டும் இதனால பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த சம்பவத்துல எடுத்துக்கோங்க, ஒரு குழந்தை மட்டும் பாதிக்கப்படலை,
2 அவளுடைய பேர், அவங்களும் ஃப்ரெண்டும் அவங்களோட ஃப்ரெண்டும் பாதிக்கப்பட்டிருக்கா. கூட சேர்ந்து. அதனால இப்ப நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலனா இந்த மாதிரி மனநோயாளிகள் மீதி இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எத்தனை பேர் இது மாதிரி பாதிப்புக்கு உள்ளாவாங்கன்னு தெரியாது. அதனால கோர்ட் வந்து குழந்தைகளுக்கு தொடக்கத்துல இருந்தே சப்போர்ட்டா இருப்பாங்க. கூட முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபேமிலி வந்து இந்த விஷயத்த ரொம்ப சென்சிபிளா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா குழந்தைகள் ஒன்றும் தெரியாத குழந்தைகள். இப்போ ரீசெண்டா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா மைனர் குழந்தைங்க கன்சென்ட்டோட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடந்தாலுமே அது தப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மைனரா இருக்கக்கூடிய குழந்தை வந்து அவங்க கன்சென்ட்டோ அவங்க வந்து கான்ஷியஸா ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம குழந்தைய திட்டி, நீ ஏன் இப்படி பண்ண? நீ இப்படி போயிருக்கலாமா? நீ போலாமா? யாருக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசலாமா? அப்படின்றத பேசாம குழந்தை மேல எந்த தப்புமே அந்த இடத்துல இல்ல. தப்பு செஞ்சது ஒரு மனநோயாளி. அதனால நம்ம குழந்தைய திட்டாம, குழந்தைய பக்குவமா பேசி இந்த விஷயத்துல அணுகணும். கூட இருக்கக்கூடிய நண்பர்களும், உறவினர்களும் இந்த விஷயத்த ரொம்ப சென்சிபிளா அணுகுனோம்னா, இந்த விஷயம் அந்த குழந்தைக்கு ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாவா கிரியேட் ஆகாம, இத நம்ம அழகா செட்டில் பண்ண முடியும். ஓ, கன்சென்ட் இருந்தாலும் கன்சென்ட்டோட அவங்க செக்ஷுவல் ஆமா. இன்டர்கோர்ஸ்ல இருந்தாலும் அது தப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண் மேல தப்பு கிடையாது அப்படின்ட்டு. இல்ல. கன்சென்ட்டோட ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா கூட, ஒரு மைனர் கேர்ள் யார் அந்த குழந்தை கூட அப்படி இருக்காங்களோ, அவங்க மேல போக்சோ பாயும். ஓகே. ஏன்னா, குழந்தையா இருக்கக்கூடிய அந்த மைனரா இருக்கக்கூடியவங்க கான்ஷியஸா ஒரு முடிவு எடுக்க முடியாது. அவங்கள ரொம்ப ஈஸியா மேனிபுலேட் பண்ணிட முடியும். அந்த ஓ, காரண மேனிபுலேட் பண்ணி தான் அப்படி நடக்குது ஆமா. அப்படின்றதுக்காக. ஓகே. இல்ல மைனரா இருக்காங்கன்னா அதுதான் காரணம். மைனரா ரொம்ப ஈஸியா மேனிபுலேட் பண்ணிட முடியும். அதனால தான் டீனேஜ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப ஈஸியா மேனிபுலேட் ஆகுறாங்க. சமூக வலைதளங்கள்ல ஒரு ஹீரோவ பார்த்திருக்கட்டும், ஒரு யூடியூபர பார்த்திருக்கட்டும், ரொம்ப ஈஸியா மேனிபுலேட் ஆகுறாங்கன்னா, அவங்களால கான்ஷியஸா ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதனால தான் 18 வந்து நம்ம ஒரு வரையறையா வச்சிருக்கோம். அதுக்கு மேல தான் அவங்களால ஓரளவுக்கு கான்ஷியஸா யோசிக்க முடியுன்றதுனால. அதனால ஹைகோர்ட்ல இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த போக்சோ அப்படிங்கிறது கூட குழந்தைகளுக்கு வெறும் பிசிக்கல் ரிலேட்டடான அபியூஸோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்தா மட்டும்தானா, இல்ல எனி கைண்ட் ஆஃப் ஹராஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே இருக்கா? இல்ல இது எல்லா ஹராஸ்மெண்ட்டுக்குமே தான் இந்த போக்சோ பொருந்தும். இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது என்னன்னா, இப்போ செக்ஷுவலா அவங்க வந்து பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் நடந்திருக்கவே தேவையில்ல. இவங்க அந்த குழந்தைய தொடாமலே இருந்திருக்கலாம். தொடாமலே நம்ம 2 பேரும் டீ ஷர்ட்ட கழட்டிட்டு டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்றதே இங்க ஒரு ஹராஸ்மெண்ட். இவ்வளவு ஏன் அந்த குழந்தைகிட்ட ஒரு ஜெஸ்டர் தப்பான ஒரு சிக்னல் குடுக்கறது கூட ஹராஸ்மெண்ட் தான். இதுக்குமே அவங்களுக்கு ஜெயில் கிடைக்கும், ஃபைன் கிடைக்கும். அதனால ஒரு பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் நடக்கணும், ஒரு குழந்தைய தொட்டிருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல. இங்க ஒரு பேட் டச் செய்யப்பட்டாலே அது வந்து போக்சோக்கு கீழ குற்றம் தான். அது யாரா இருந்தாலுமே. ஓகே. தேங்க் யூ so much for your time. GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே 10 முதல் மே 20 வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது.